Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல dreamcatcher எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது நிறைய girlsக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது வந்து ரொம்ப ஃபேன்சியா அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஏன்னா இத feathersலாம் ஃபிட் பண்ணி beadsலாம் ஃபிட் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம ஒரு பேசிக்கான dreamcatcher எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபேன்சியான dreamcatcherம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். Embroidery hoop தேவங்க. இந்த மாதிரி embroidery hoop எல்லா கடைகளிலும் கிடைக்கும். இது வந்து வேரியஸ் சைஸ்ல இருக்கு, வேரியஸ் பிரைஸ்ல இருக்கு. அதாவது நீங்க பெருசா ஹூப்ஸ் வாங்க உங்களுக்கு காஸ்ட் டிஃபர் ஆகும். இப்போ இது வந்து ஒரு 30 rupees குள்ள தாங்க இருக்கும். இது வந்து ஒரு நார்மல் சைஸ். உங்களுக்கு என்ன சைஸ்ல dreamcatcher நீங்க செய்ய போறீங்களோ அது மாதிரி வாங்கிக்கோங்க. அதுக்கு அப்புறம் இதுக்கு yarn தேவை, அதாவது woolen நூல் தேவை. உங்களுக்கு என்ன கலர்ஸ்ல நீங்க dreamcatcher செய்ய போறீங்களோ அந்த கலர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா அந்த ஹூப் எடுத்துட்டு அதை வந்து நம்ம woolen நூலால ஃபுல்லும் கவர் பண்ணி சுத்தி இது பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு இந்த woolen நூலால அப்படியே ஃபுல்லும் சுத்தி கவர் பண்ணுங்க. நல்லா டைட்டா கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட்டா கவர் பண்ணிக்கலாம். இந்த dreamcatcherக்கு ஒரு சயின்டிஃபிக் ரீசன் சொல்லுவாங்கங்க. அதாவது நம்ம விண்டோ கிட்டேயோ இல்லை பெட்டு மேலேயோ நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ வந்து நம்ம காண்ற கனவெல்லாம் வந்துட்டு இதை எடுத்துக்கிட்டு கெட்ட கனவையெல்லாம் அந்த வெப்பில் வச்சுக்கிட்டு நல்ல கனவை மட்டும் அந்த ஃபெதர்ஸ் மூலியமாக நமக்கு கொடுத்து நல்ல தூக்கத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. காலையில் வெளிச்சம் பட்ட உடனே அந்த கெட்ட கனவையெல்லாம் அந்த வெப்லேருந்து மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையானலாம் தெரியாது, பட் ஸ்டில் நம்ம ஒரு பாசிட்டிவாகவே இருப்போமே. அடுத்த வெப் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னொரு கலர் நூல் எடுத்துக்கோங்க. அதை ஒரு சின்ன குச்சியில் சுற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை ஹூப்ஸ், அதாவது எத்தனை வெப் கிரியேட் பண்ண போகிறீங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு ஹெக்ஸகன் ஷேப் பண்ண போகிறேன், அதாவது ஒரு 6 to 7 இருக்கிற மாதிரி. ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். 6 பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். இது மார்க் பண்ணி தான் பண்ணணும்னு இல்லை, உங்களால் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே பண்ணலாம். இப்போ அந்த மார்க் மேலே ஃபஸ்ட்டு ஒரு தடவை அந்த நூலை மேலே விட்டுட்டு அடி வழியாக அந்த நூலை எடுக்கணும். இப்படி எடுக்கும் போது நமக்கு ஒரு நாட் ஃபார்ம் ஆகுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் வெப். அதாவது நம்ம வெப் கிரியேட் பண்ணிக்கிட்டே இன்னர் சர்க்கிள் வரைக்கும் கொண்டு போக போகிறோம். பட் இதுதான் முதல் ஸ்டார்டிங் வெப்பு. ஸோ இந்த மாதிரி நம்ம 6 பிளேசஸ் பாயிண்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த 6 பிளேசஸ்க்கும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி நம்ம நூலை விட்டு எடுத்துக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு ஒரு ஹெக்ஸகன் ஷேப் ஃபார்ம் ஆகும். இது நான் கொஞ்சம் பொறுமையாக காட்டியிருக்கேங்க, ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் வந்துட்டு புரியுங்கிறனால பொறுமையாக காட்டியிருக்கேன். இதுதான் பேசிக். அதனால இது வந்துட்டு இது கரெக்டாக வந்துச்சுன்னா உங்களுக்கு வெப் ரொம்ப அழகாக வந்துடும். அதனால இது நீங்கள் ஃபஸ்ட்டு பொறுமையாக பார்த்து இது கற்றுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய ஹூப்பில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்னா ஃபஸ்ட்டு சின்ன ஒரு வளையலில் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அடிக்கடி பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வெப் ஈஸியாக சீக்கிரமாக வந்துடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண ஈஸியாக ஆகிடும். நானும் ப்ரொஃபஷ்னல்லாம் கிடையாதுங்க, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நானும் பேசிக்கான ஒரு dreamcatcher தான் பண்ணியிருக்கேன். இதுலேயே நிறைய க்ரோஷே வச்செல்லாம் பண்ணுவாங்க, பட் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நல்லா இன்னும் உங்களுக்கு வந்து உள்ளனில் நிறைய க்ரோஷே ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி நானுமே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் அதெல்லாம் பண்ணேன், ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் 6 பாயிண்ட்ஸை மார்க் பண்ணி வச்சுருக்கிற 6 பாயிண்ட்ஸ்லையும் வெப் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். இதே ப்ராசஸை தான் நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம், இன்னர் சர்க்கிள் ரீச் ஆகிற வரைக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த வெப் ஷேப் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு லேயர் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் லேயருக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா முன்னாடி போட்டோம் இல்லையா அந்த லூப்புக்குள்ளே நம்ம இந்த மாதிரி நூலை விட்டு எடுக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது, பட் நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் until you reach the center. நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு க்ளோஸாக வெப் வேணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியில் போடுற லூப் தான் இம்பார்ட்டண்ட். அதாவது நீங்கள் 6 ஹெக்ஸகன் ஷேப் பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப க்ளோஸாக பண்ணணுன்னாலும் பரவாயில்ல. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளஸ்டராக இருக்கும் வெப்பு. இப்போ வந்து இது வந்து ஒரு நார்மலான வெப் தான். இது நார்மலான பேசிக்கான வெப் ஸ்டைல் தான் இது. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரீவியஸ் லூப்பில் அடுத்த ரவுண்டு வரும்போது ப்ரீவியஸ் லூப்போட இதில் நூலை விட்டு விட்டு எடுக்கும் போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஷேப் நம்ம அழகாக இந்த மாதிரி ஒரு வெப் க்ரியேட் ஆகும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேங்கிளில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரீம் கேச்சரில் ட்ரை பண்ணலாம். அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம கீழே ஹேங்கிங்ஸ்க்கு என்ன பண்ணுறோன்னா ஒரு லென்த் ஆஃப் உல்லன் நூலை நான் எடுத்துக்கிறேன். எவ்வளோ லென்த் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை நம்ம வந்து இந்த மாதிரி நாட் போட்டு ஹேங் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நான் கம்ப்ளீட்டாக 2 கலர் நூல் எடுத்திருக்கேன். கிரே அண்ட் ஒரு மாதிரி ப்ளூ கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஒரு நூல் எடுத்து இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் பீட்ஸ் வச்சுக்கலாம், ஃபெதர்ஸ் வச்சுக்கலாம், என்ன வேணால் வச்சுக்கலாம். பட் நான் இது வந்து பேசிக்காக விட்டுருக்கேன். கீழே மட்டும் நீங்கள் வி ஷேப்பில் கட் பண்ணி விட்டுக்கலாம். அது கூட இல்லாமல் இந்த உல்லன் நூலை நீங்கள் ப்ரஷ் பண்ணி விட்டிங்கன்னா கூட புசு புசுன்னு ஆகும். அதாவது அந்த 2 இழை இருக்கும் இல்லையா நூலில், அதை கூட நீங்கள் பிரித்து விடலாம். பட் அது பெரிய ப்ராசஸ். இப்போ அடுத்தது வந்து ஒரு ஃபேன்சியான ட்ரீம் கேச்சர் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். இதை வந்து நான் சாட்டின் ரிப்பன்லையும் உல்லன் நூலையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஃபெதர்ஸ் வச்சுருக்கேன், கொஞ்சம் பீட்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பீட்ஸ் வேணுமோ, என்ன கலர் நீங்கள் சாட்டின்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான பீட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ட்ரீம் கேச்சர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரீம் கேச்சருக்கு உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய இனோவேட்டிவாக பண்ணலாங்க. சாரி. இப்போ வந்துட்டு அதே மாதிரி அந்த எம்ப்ராய்டரி ஹூப்பை நான் என்ன பண்ணுறேன், சாட்டின் ரிப்பனில் ஃபுல்லும் கவர் பண்ணிக்கிறேன். அதில் வந்து நம்ம உல்லன் நூலில் கவர் பண்ணுவோம், இதில் வந்து சாட்டின் ரிப்பனில் பண்ணுறேன். இது வந்து ஒரு கிளாசி ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ எண்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை நான் ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அதே மாதிரி வெப்பு க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் வெப் அதே மாதிரி கண்டினியூ பண்ணி நடுவில் வர வரைக்கும் நம்ம வெப்பு க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். அது உங்களுக்கு அந்த இதில் காமிச்சதுனால இதை நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோடில் போட்டிருக்கேன். இப்போ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லேயர் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லூப்பில் உள்ள விட்டுட்டு இந்த நூலை எடுக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டார் ஷேப் வரும். இப்போ நான் அதில் கொஞ்சம் பீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அந்த ப்ளூ பீட்ஸ்லாம் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நடுவில் இருக்கிற பீட் மட்டும்தான் நான் கோர்த்துருக்கேன். அதாவது எண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த நூலில் அந்த பீடை கோர்த்துக்கலாம். அப்புறம் அதே மாதிரி கீழே ஒரு வளையலில் நான் அந்த மாதிரி திரும்பவும் ஒரு ட்ரீம் கேச்சர் செஞ்சு அதை இது கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் சைட்ஸில் கூட நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி வளையலில் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று கூட பண்ணி ஹேங் பண்ணி வைக்கலாம். அதுவும் அழகாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா அங்கே வந்து நம்ம உல்லன் நூலை ஒரு லென்த்துக்கு கட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே சாட்டின் ரிப்பனை நான் வந்து ஒரு லென்த்துக்கு கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை நம்ம ஹேங் பண்ணி விட போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் லைட் ப்ளூலேயும் டார்க் ப்ளூ சாட்டின் ரிப்பன்ஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதே மாதிரி இதில் நாட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி டபுளாக எடுத்துட்டு அதை இந்த மாதிரி அந்த லூப் வழியாக விட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாட் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ அடர்த்தியாக, அதாவது அந்த ஃபெதர் ஹேங்கிங்ஸ் எவ்வளோ அடர்த்தியாக வேணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் சாட்டின் ரிப்பன், உல்லன் நூல் அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் லைட் ப்ளூ டார்க் ப்ளூ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் இங்கே ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி கீழே இருக்கிற அந்த வளையலில் பண்ணதுக்கும் நான் வந்துட்டு அதே மாதிரி இந்த சாட்டின் ரிப்பனை நாட் போட்டுக்கிறேன். ஒரு சின்ன லென்த் ஆஃப் சாட்டின் ரிப்பனில் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கீழே ஃபெதர்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம்.
ஃபெதர்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு அந்த ஃபெதரோட அந்த என்ன சொல்லுவாங்க அந்த இறகோட காம்பு இருக்குல்லையே அதை கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அது வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதனால் கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பூ கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் சாட்டின் ரிப்பனோட எண்டில் இந்த மாதிரி கட்டிடுங்க டைட்டாக. ஆக்சுவலி உள்ளன் நூலாக இருந்தால் உள்ளன் நூல்லையும் நீங்கள் இந்த மாதிரி கட்டிக்கலாம். இப்போ நீங்கள் சாட்டின் ரிப்பன் யூஸ் பண்ணாமல் உள்ளன் நூல் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதுலேயும் நீங்கள் டை பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய ஃபெதர்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃபெதர்ஸ் வச்சுட்டு நான் பீட்ஸ் வச்சுருக்கேன். அந்த ஃபெதரோட ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன பீட்ஸ் வச்சுருக்கேன். ஷெல்ஸ் வச்சுருக்கேன். பீட்ஸ் இல்லை, ஷெல்ஸ் இருக்கு இல்லையா, அது வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் ஃபேன்சியான ட்ரீம் கேச்சர். நீங்களும் இந்த ட்ரீம் கேச்சரை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.